ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுக்களம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் 7 மக்கட்பேறுல இருந்து குறள் எண் 61 பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா. மக்கட்பேறு அப்படிங்கிறது புதல்வர்களை பெறுதல் இல்லைன்னா குழந்தைகளை பெறுதல் அப்படிங்கிறதாங்க இந்த அதிகாரத்தினுடைய அர்த்தம். அது ஏன் இந்த அதிகாரத்தை வைத்திருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள் வளர்ப்புல தாய் தந்தையர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், அப்படி வளர்ந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த அதிகாரத்துல ஃபுல்லா சொல்லியிருக்காருங்க. அதுல உள்ள முதல் குறள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திடலாங்களா. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திடலாங்களா. பெருமவற்றுள் அப்படின்னா பெரும் அவற்றுள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படி அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவர் பெறுகின்ற பேறுகளில், அதாவது அடைகின்ற பேறுகளில் எடுத்துக்கலாம், ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய புகழ்களினும் எடுத்துக்கலாம். யாமறிவது இல்லை அப்படின்னா, யாம் அப்படிங்கிறது நாங்கள், அறிவது இல்லை, அறிவறிந்த அப்படின்னா அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய, மக்கட்பேறு அப்படின்னா மக்கள் அப்படிங்கிறது குழந்தைகளை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, பிள்ளைகள். பேரு அப்படின்னா பெறுதல், அல்ல பிற அப்படின்னா அல்லாதவை பிற. பிற அப்படிங்கிறது பிற பேறுகளை சொல்லியிருக்காங்க. இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவர் தம் வாழ்வில் பெறக்கூடிய புகழ்களுக்கெல்லாம் முதன்மையானது என்ன அப்படின்னா, அறிவில் சிறந்த குழந்தைகளை பெற்றெடுப்பதுதான். பிற பேறுகளை எல்லாம் அவர்கள் மதிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிற பேறுகள் அப்படின்னா அது புகழ்ச்சியா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், அழகா இருக்கலாம், வேற என்னவா வேணாலும் இருக்கலாம், அதையெல்லாம் அவர்கள் மதிப்பதில்லையாம். அறிவில் சிறந்த குழந்தைகளை பெற்றெடுப்பதுதான் அவர்கள் அடையக்கூடிய பேறுகளிலே மிக பெருமையானது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. இந்த குறளை இன்னொரு டைம் பார்த்திடலாம். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நாளைக்கு நம்ம இன்னொரு குறள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.